வணக்கம். இது வெள்ளிக்கிழமை ஈவினிங் குலதெய்வத்துக்கு புடவை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கொழுக்கட்டை மாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடையில் தாங்க மாவு வாங்கியிருந்தேன். முந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஊற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கணும். அப்புறம் அதை காய வச்சு சலித்து எடுத்து வச்சுட்டு ரொம்ப வேலை அது. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக கடையிலே கிடைக்குது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு 10-20 கூட போகும். வாங்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வேலை மிச்சமாகுது. அதில் அந்த மாவில் கொழுக்கட்டை செய்துட்டு அப்படியே ஒரு 5 அகல் விளக்கம் அந்த மாவுலே செய்துப்பேன். புடவை பூஜை பண்ணுறதுக்கு அப்படியே மடித்து வச்சுட்டு துவச்சி தான் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அந்த விளக்க அரிசி துவரம்பருப்பு புளி அதிலலாம் எடுத்து வச்சுட்டு நேற்று அங்காளம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நேற்று வச்ச காரக்குழம்பு சுண்டல் வச்சு பேக் பண்ணியாச்சு லஞ்சு.